விஜயோடைய அரசியல் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு? இப்ப தொடர்ந்து தேர்தல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஒவ்வொரு கட்சிகளும் அவங்க கூட்டணி பங்கீடு, வேட்பாளர்கள் அறிவிப்பதுல ரொம்ப தீவிரமாயிட்டாங்க. ஆனா இப்ப விஜய் சுற்றுப்பயணம் ஆரம்பிக்க போறேன், பெரம்பூர்ல இருந்து ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எந்த அளவுக்கு எடுத்துக்கலாம்? இல்லை, விஜயை பொறுத்த வரைக்கும் அரசியல் புரியாத புது வாக்காளர் தான் விஜய் ஆதரிக்கிறான். அவனுக்கு அரசியல் தெரிஞ்சால் விஜய் பக்கம் போக மாட்டான். கமலுக்கு பின்னாடி காக்கா உருவி கூட கிடையாது. 4% வாக்கு இருந்தது, டார்ச் லைட் இருந்தது. இப்போ டார்ச் லைட்டில் வெளிச்சமே இல்லை, இருட்டாக இருக்குது. ஒரு எம்பி சீட்டை வாங்கிட்டு அறிவாலயத்தில் தாழ்வாரத்தில் சுண்டை விரித்து படுத்து கிடக்கிறார். இதுதான் கமலஹாசன். அதே தான் விஜய், அதே தான் ரஜினி, சிவாஜி, பல பேர் அரசியலுக்கு வந்துட்டான். எம்ஜிஆரை ஊட்டி. எம்ஜிஆரை தவிர யாரும் வெற்றியே பெற முடியலையா? எம்ஜிஆர் சொந்த வாழ்க்கையில் நடிக்கலை, இவன் பூரா நடிக்கிறான். கோடம்பாக்கம் களிசடைகள் கழிவறைகள் பூரா நடிக்கிறான். எம்ஜிஆர் நடிக்கலை. சம்பாதித்த அத்தனை சொத்துக்களையும் நீங்கள் இலவசமாக பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்தார். காது கேளாதார், கண்ணு தெரியாதார், அத்தனை பேருக்கு இலவசமாக கொடுத்துட்டு குடிகட்டி வாழ்ந்த அதிமுகவை ஸ்தாபித்த எம்ஜிஆருடைய ராமாபுரம் வீடு லைட்டு போட ஆளுகள் இருட்டாக கிடக்கு.